பொங்கலுக்கு நம்ம ஊர் ஸ்டைலில் பொங்கல் குழம்பு வைக்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு பொங்கல் சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த சிறுகிழங்கு எடுத்துக்கிட்டேங்க. இதுதான் குழம்புக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே. இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் இருக்க மண்ணெல்லாம் ஈஸியாக தட்டி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கடையிலலாம் துணிப்பை கொடுப்பாங்களே அதில் நல்லா போட்டு நல்லா தட்டணும் அப்படின்னு சொன்னால் மண்ணெல்லாம் போயிடும். 1க்கு 2 வாட்டி தட்டி எடுத்துக்கோங்க. இங்கே உள்ள கிழங்கு கொஞ்சம் கலர் சேஞ்சாக தான் இருக்குது. ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நல்லா தட்டி க்ளீன் பண்ணிவிட்டேன். பார்க்க தான் கொஞ்சம் கருப்பாக இருக்கும். மற்றபடி க்ளீன்லாம் சூப்பராக பண்ணிவிட்டேன். அப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு வச்ச காய்கறி எல்லாத்தையுமே நல்லா சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் ஆல்ரெடி நம்ம பருப்பு அவிய வச்சுட்டோமா, காய்கறி வேக வச்சு எடுக்கும் போதே அதில் உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் காய்கறிக்கு நல்லா உப்பு பிடிக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. அப்புறம் புளி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிடி புளி எடுத்துருக்கிறேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி குழம்பு கொஞ்சம் அதிகமாக வைக்க போகிறோம். பொங்கச்சோரை பொறுத்த வரைக்குமே சோறு குறையா இருந்தாலும் ஒரு சட்டிக்கு குழம்பு ஊற்றி சாப்பிட்டா தான் நமக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குமா. அதனால தான் இன்றைக்கி இம்பூட்டு குழம்பு வச்சாச்சுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கா. நல்லா உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே போடணும். ஏன்னா நம்ம பொங்கச்சோத்துக்கு உப்பு போடாமல் இருப்போமா. அதனால் இந்த குழம்புக்கு உப்பு போட்டாச்சு. அதுலேயும் மல்லித்தலை, சிறுகிழங்கு எல்லாம் சேர்ந்து வாசம் அட்டகாசமாக இருந்துச்சு. இதில் பயிர் வகைகளும் போடணும். நான் இன்றைக்கி பயிர் வகைகள் போடலை. அதனால் நம்ம வீட்டு பொங்கல் குழம்பு இப்படி தான்